ஹீரோயின் அந்த பொம்பளையை பார்த்ததுமே, நீ தான் அந்த பையனை இப்படி அடிச்சிருக்கியா, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இந்த சைக்கோ பொம்பளை சொல்லுது. இப்படி அடி போட்டு அடைப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நினைப்பாங்க. பார்த்தா அந்த பொம்பளை வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு தலையில் காயமாயிடும். நீ விட்றேன்னு நம்ம ஹீரோயின் வந்து தள்ளி விட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வருவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுவார். வந்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இல்லை அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவர் வாங்கிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாரு. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம ஹீரோ இந்த மாதிரிலாம் இன்வால்வ் ஆக மாட்டார். பட் அவருக்கே வந்து மனசு தாங்கலை. ஸோ இட்டுட்டு போன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த குழந்தை உடம்பெல்லாம் வந்து தழும்பாக இருக்குது, பயங்கர காயமாக இருக்குது. ரொம்ப கொடூரமாக அந்த பொம்பளை வந்து சித்திரவதை பண்ணியிருக்கு போல இருக்குது இந்த பையனை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வெளியில் வச்சு நம்ம ஹீரோ கிட்ட நடந்த கதை, அந்த அந்த குழந்தைங்களாம் யாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்கள வந்து ஃபஸ்ட்டு ஒரு பையன் வச்சுட்டு இருந்தான் அந்த பொம்மையை. அவன் தான் வந்துட்டு பனியில் உறைஞ்சி செத்துருப்பான். அவங்க அம்மா வெளியில் விட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு குழந்தை, பொன் குழந்தை வந்துட்டு அவங்க அப்பா போட்டு கொடூரமாக அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைகிட்ட இந்த பொம்மை இருந்திருக்கும். அந்த குழந்தைகிட்ட செத்ததுக்கப்புறம் இந்த பையன்கிட்ட போயிருக்கோம். அந்த பையனையும் வந்து ரொம்பவே கண்டுக்காத நிலைமையில் செத்து போயிருப்பான். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பொம்மைக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 3 குழந்தைங்க தான். பார்க்குறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த சீன் எல்லாம். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து என்னாச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.